Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2016-2017 நிதியாண்டில் நடிகர் விஜய் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் ஆண்டு வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை விஜய் வீட்டில் 2015 நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தது. அப்போது புலிப்படத்துக்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த கோர்ட் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் விஜய் வழக்கு நீதிபதி சி. சரவணன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2019 ஜூன் 30 முன்பே அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று விஜய் தரப்பில் வாதாடப்பட்டது. வருமான வரித்துறை சார்பில் வக்கீல் சீனிவாஸ் ஆஜரானார். வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான், அதனால் அவர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார். இதையடுத்து இதேபோன்ற ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 10 தள்ளி வைத்தார்.